கீழ்காண்பனவற்றுள் தமிழ்நாட்டில் பாப்பா உமாநாத் பற்றிய உண்மையான கூற்றுகள் யாவை? ஆப்ஷன் 1 உப்பு சத்தியாகிரகத்திற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி. ஆப்ஷன் 2 துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தினை நிறுவினார். ஆப்ஷன் 3 பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமானார். ஆப்ஷன் 4 1945 காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். ஓகே, இதில் சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா 2 and 3 மட்டும்தான். இதில் எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள். உப்பு சத்தியாகிரகத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்ட முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் 1 வந்து தப்பு. எப்படின்னா, உப்பு சத்தியாகிரகத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்ட முதல் பெண்மணி ருக்மிணி லக்ஷ்மிபதி. அடிக்கடி இந்த கொஷினை வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ருக்மிணி லக்ஷ்மிபதியை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு ஆப்ஷன் 1 ராங்குன்னு சொல்லிட்டு நம்ம எலிமினேட் பண்ணலாம். அடுத்து இவங்க காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ராங்கு. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய பொது உடைமை கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் தலைவர்களோட ஒருவராக இருந்தாங்க. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. தமிழகத்தில் ஜனநாயக மாதர் சங்கத்தை தோற்றுவித்து அதன் நிறுவன தலைவராகவும் இருந்திருக்காங்க. அகில இந்திய தலைவர்களில் ஒருத்தராகவும் இந்த பாப்பா உமாநாத் இருந்திருக்காங்க. ஸோ இதை வச்சே நம்ம ஆப்ஷன் 1 and 4 எலிமினேட் பண்ணலாம்.